الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله இஃப்தார் நிகழ்ச்சியின் ஆரம்பமாக கிராத் பை ஹாஜரா அண்ட் அஃப்ரா ஜமீஸ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். காஃப் வல் குர்ஆனில் மஜீத். பல் அஜிபு அன் ஜாஅஹும் ஃபஹும் ஃபீ அம்ரின் மரீஜ். فهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم في أمر مريض. صدق الله العظيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث. صدق الله العظيم. தேங்க் யூ ஹாஜரா அண்ட் அஃப்ரா ஜமீஸ். நெக்ஸ்ட் ரமலான் மாதத்தின் சிறப்புகள் பை ரசீன். அருள் நிறைந்த மாதம் ரமலான் மாதம். சங்கையான குர்ஆன் இறங்கிய மாதம் ரமலான் மாதம். உம்ரா செய்த ஹஜ் செய்த நம்மை கிடைக்கும் மாதம் ரமலான் மாதம். நரகவாசல் மூடப்படும் மாதம் ரமலான் மாதம். ஷைத்தான்கள் விலங்கிடப்படும் மாதம் ரமலான் மாதம். 1000 மாதங்களை விட சிறப்பு மிக்க ஒரு இரவை கொண்ட மாதம் ரமலான் மாதம். ஒரு நன்மைக்கு பல நன்மைகள் கிடைக்கும் மாதம் ரமலான் மாதம். தான தர்மங்களை வாரி வழங்கும் மாதம் ரமலான் மாதம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நெக்ஸ்ட் போராமை பற்றி ஜே இத்ரிஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் பேசுந்துள்ள தலைப்பு பொறாமை கொள்வதின் தீமைகள். ஒருவன் நன்றாக சாப்பிட்டு நன்றாக உடையணிந்து எந்த கவலையும் இல்லாமல் வாழ்ந்தான். அவனை பார்த்து இவனுக்கு வந்த வாளை பார்த்தியா, கொடுத்து வச்சவன் என்று பெருமூச்சு விடுவரை பார்க்க முடிகிறது. ஆனால் அதற்கு பின்னால் இருக்கும் அவனது உழைப்பு தியாகமும் வாழும்போது அவனை பார்த்து பொறாமை கொண்டு புறம் பேசுகிற அவன் செத்த பிறகு அவனை புகழ்ந்து தள்ளுகிறதை பார்க்க முடிகிறது. ஆனால் இன்னைக்கு மனிதர்கள் பொறாமைப்படாத ஒரே விஷயம்தான், அவனுக்கு மரணம் சீக்கிரம் வந்துவிடும், நமக்கு வரவில்லை என்றுதான். பொறாமை
ஒருவன் மனதில் பொறாமை இருந்தது, பொறாமை ஈமானை அழித்திவிடும். நம்முடைய நன்மைகளை பொறாமை முழுங்கிவிடும். விறகை நெருப்பி விழுங்குவதை போல் நம்முடைய நன்மைகளை பொறாமை முழுங்கிவிடும். எனவே பொறாமை என்ற தீய குணத்தில் உள்ள நன்மை நாமே பாதுகாத்து கொள்வோம். இறைவன் அதுக்கு அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நெக்ஸ்ட் கோபம் குறித்து எம்ஐ அப்துல் ரஹ்மான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு மனிதர் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து எனக்கு உபதேசம் செய்யுங்க என்றார். அதற்கு நபிகளார் நீங்கள் கோபப்படாதீர்கள் என்றார்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். மீண்டும் அந்த மனிதர் நபிகளாரிடம் எனக்கு உபதேசம் செய்யுங்க என்றார். அதற்கு நபிகளார் நீங்கள் கோபப்படாதீர்கள் என்றார்கள். இப்படியே பலமுறை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அறிவுரை கேட்டு வந்த அந்த மனிதருக்கு 3 தடவையும் கோபம் கொள்ளாத என்பதை அறிவுரையாக நம்பியவர்கள் கூறியதற்கு காரணம் அந்த மனிதர் அதிகம் கோபம் கொள்ளும் சுபாவம் உடையவராக இருந்தார். அதுதான் கோபம் வரும்போது சிலர் முறைத்து பார்ப்பார்கள், கோபம் வரும்போது சிலர் மீசை முறுக்குவார்கள், கோபம் வரும்போது சிலர் முறைத்து பார்ப்பார்கள், கோபம் வரும்போது சிலர் பல்லை கடிப்பார்கள், கோபம் வரும்போது சிலர் கத்தி ஊச்சல் போடுவார்கள், கோபம் வரும்போது சிலர் அந்தமான இந்தமான என்று வண்டியாக கெட்ட வார்த்தை பேசுவார்கள், கோபம் வரும்போது சிலர் அழுது தீர்ப்பார்கள். மக்களை தன் பலத்தால் அடித்து வீழ்த்துவோம் உண்மையான வீரன் கிடையாது. கோபம் வரும்போது தன்னை கட்டுப்படுத்தி கொள்போனே உண்மையான வீரன். எனவே கோபம் கொள்ளாமல் பொறுமையை கடைபிடித்து வாழ அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நெக்ஸ்ட் பெற்றோர் குறித்து ஹாதிருல்லா 5th ஸ்டாண்டர்ட். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெற்றோருக்கு மரியாதை செய்யுங்கள். பெற்றோர் முன்பு குரலை உயர்த்தாது. அவ்வாறு செய்தால் இறைவன் உங்கள் தாழ்த்தி விடுவான். பெற்றோரின் கண்டிப்பை பொறுத்து கொள்ளுங்கள். உங்கள் மீது தவறு இல்லாத பட்சத்திலும் அதனால் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். பெற்றோருக்கு மரியாதை செய்யுங்கள். அதனால் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு மரியாதை செய்யக்கூடும். பெற்றோர் சொல்வதை கவனமாக கேளுங்கள். பெற்றோர் என்பவர்கள் அனைவரையும் விட மிக சிறந்தவர்கள், நமக்கு நன்மை செய்யக்கூடியவர்கள். அது அவர்கள் இல்லாத போதே உணர்வீர்கள். மிகவும் அழகான முறையில் நம்மை பாதுகாக்கக்கூடியவர்கள். அவர்கள் மரணத்திற்கு முன்பு அவர்களுக்கு மரியாதை செய்வோம். அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எந்த குறையும் வைத்திட வேண்டாம். பெற்றோரின் துவாயினால் பிள்ளைகள் வெற்றியடையலாம். தாயின் காலடியில் சொர்க்கம் உள்ளது. எனவே பெற்றோர் நல்ல முறையில் பேணி அவர்களுக்கு துவா செய்வோம். ரப்பி ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ நமது பள்ளிக்கு வருகை புரிந்த திரு எஸ்பி ரசூல் மைதீன் அவர்களையும் திரு ஏஎம் சலீம் அவர்களையும் நமது பள்ளி நிர்வாகம் சார்பில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அடுத்ததாக புறம் பேசுதல் குறித்து தாயிரா ஃபாத்திமா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு புறம் பேசுதல். இன்னைக்கு 4 முஸ்லிம்கள் ஒன்று கூடி பிறரை பற்றி புறம் பேசுவது, பிறரை பற்றி இழிவாக பேசுவது போன்ற செயல்கள் நடைபெறுவதை பார்க்க முடிகிறது. அப்படி பேசுவது சிலருக்கு சர்க்கரை பொங்கல் போல ருசியாக இருக்கும், தேனை போல தித்திப்பாக இருக்கும். அல்லாஹ் கூறுகிறான், உங்களில் ஒருவர் தன்னுடைய சகோதரனின் மாமிசத்தை பொசிக்க விரும்புவாரா? அதை வெறுப்புவீர்கள். மனித மாமிசத்தை சாப்பிடுவது எப்படி அருவருக்கத்தக்கதோ அதுபோல புறம் பேசுவது அருவருக்கத்தக்கது. புறம் பேசுபவர்கள் நரகத்திற்கு இழுத்து செல்லும் பாவ செயலாகும். புறம் பேசுபவர்கள் சுவனம் நுழைய மாட்டார். அப்படி சிலருக்கு புறம் பேசுவது ஆமாம், அவன் அப்படி பண்ணக்கூடிய ஆள்தான் என்று உசுப்பு ஏதுப்பவரை பார்க்க முடிகிறது. எனவே புறம் பேசுபவர்கள் இறைவனிடம் தண்டனை இருக்கிறது. எனவே நாம் அந்த விஷயத்தில் மிக்க எச்சரிக்கையாக இருக்க இறைவன் அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நெக்ஸ்ட் குர்ஆன் ஓதுவதின் சிறப்புகள் பை ராபியத்துல் பசரியா.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் பேச வந்துள்ள தலைப்பு குர்ஆன் ஓதுவதன் சிறப்புகள். இன்னைக்கு ரமலான் மாசத்துல பெண்கள் குர்ஆன் ஓதுவதை பார்க்க முடிகிறது. ஆனால் ஆண்கள் குர்ஆனை கையில் எடுப்பதை பார்க்க முடியவில்லை. சில ஆண்களே குர்ஆன் ஓதுவதை பார்க்க முடிகிறது. ஆம்பளைங்க சிறு வயசுல மதரசா சென்று குர்ஆன் ஓதி முடித்திருப்பார்கள். மதரசா தொடர்பு முடிந்தவுடன் ஓதுவதை நிறுத்தி மறந்து விடுவதை பார்க்க முடிகிறது. ஆனால் குர்ஆன் ஓதுவது நாவு சார்ந்த இறை நம்பிக்கை. குர்ஆன் ஓதுவர்களுக்கு நன்மை கிடைக்கும், அதன் கேட்பவர்களுக்கும் நன்மை கிடைக்கும். பொருள் விளங்கி ஓதினாலும் நன்மை கிடைக்கும், பொருள் விளங்காமல் ஓதினாலும் நன்மை கிடைக்கும். சரளமாக ஓதினாலும் நன்மை கிடைக்கும், திக்கி திணறி ஓதினாலும் நன்மை கிடைக்கும். அல்லாஹ்வை நினைவு கூர்வதாய் இதயங்கள் அமைதி பெறுகின்றன. எனவே ரமலான் மாதம் மட்டும் அல்லாமல் நேரமும் வாய்ப்பும் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் ஓதுவோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நெக்ஸ்ட் மன நிம்மதி பை ரைகான் ராசிகா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு மன நிம்மதி. இன்னைக்கு மனிதரிடம் உங்களுக்கு என்ன வேணும் கேட்டால் எனக்கு நிம்மதி வேண்டும் என்று சொல்வதை பார்க்க முடிகிறது. என்னிடம் நிறைய காசு இருக்கு, ஊர்ல பெரிய மரியாதை இருக்கு, என்கிட்ட சவுசு பங்களா இருக்கு, தூங்கத்துக்கு பஞ்சு மெத்தே இருக்கு, 4 தலைமுறை இருந்து சாப்பிட்ட அளவுக்கு சொத்து சேர்த்து வைத்திருக்கேன். இருந்து என்ன பிரயோஜனம்? என் மனசில் நிம்மதியே இல்லை என்று கண்ணீர் சிந்தி வேதனைப்படுபவரை பார்க்க முடிகிறது. இன்னைக்கு கோடியில் இருப்பவர்க்கும் நிம்மதி இல்லை, தெருக்கோரையில் நிற்பவர்க்கும் நிம்மதி இல்லை. சிலர் தனிமையில் இருந்தால் நிம்மதி கிடைக்கும் என்று தனிமையில் இருக்கார்கள், ஆனால் மன நிம்மதி இல்லை. சிலர் தூங்கினால் நிம்மதி கிடைக்கும் என்று தூக்க மாத்திரை போட்டு தூங்கினார்கள், இருந்தும் மன நிம்மதி இல்லை. சிலர் போதைக்கு அடிமையாகினால் நிம்மதி கிடைக்கும் என்று அதற்கு அடிமையாகினார்கள், ஆனால் அது மேலும் நிம்மதியை கெடுத்து பைத்தியம் போல சுற்றுவதை பார்க்க முடிகிறது. ஒரு சிலர் நிம்மதி இழந்து தற்கொலை கூட செய்து கொள்கிறார்கள். மன நிம்மதியான வாழ்க்கைக்கு இஸ்லாம் விடை அளிக்கின்றது. இன்பம் துன்பம் என்று மாறி மாறி வாழ்க்கையில் வரும். இவ்விரண்டு நிலைகளிலும் இறை நம்பிக்கை கொண்டால் நிம்மதியாக வாழ முடியும். இறைவன் எந்த மனிதரையும் அவர் சக்திக்கு அதிகமாக சிரமப்படுத்துவது இல்லை. எனவே இறைவனை சார்ந்து பொறுமையை கடைபிடித்து நிம்மதியாக வாழ்ந்தால் நிம்மதி இழக்கும் தீய குணத்தில் இருந்து விளங்கி நிம்மதியை தரும் நல்ல காரியங்களை செய்து பிறர் நிம்மதியை கெடுக்கும் எந்த செயலையும் செய்யாமல் வாழ இறைவன் அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் நோன்பின் சிறப்புகள். செகண்ட் ஸ்டாண்டர்ட் பாய்ஸ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நோன்பின் சிறப்புகள். நோன்பு எனக்கு உரியது, அதுக்கு நானே நல்ல பலனை அளிப்பேன் என்று இறைவன் கூறினார். நோன்பு நரகத்தை விட்டு பாதுகாக்கும் கேடயமாகும். எனவே நோன்பு நோற்றவர்கள் தேவைச்ச பேச்சுகளையும் தேவைச்ச நடவடிக்கைகளையும் விட்டு விலக்கி இருக்க வேண்டும். நாம் திறக்கும் நேரத்தில் கேட்கப்படும் துஆ மறுக்கப்படாது. நாமும் குர்ஆனும் இல்லமிட்டு பரிந்துரை செய்யும். நோன்பாளிகளுக்கு 2 மகிழ்ச்சிகள் உள்ளன. ஒன்று நோன்பு திறக்கும் போது ஏற்படும் மகிழ்ச்சியாகும், மற்றொன்று தனது இறைவனை சந்திக்கும் போது ஏற்படும் மகிழ்ச்சியாகும். நம்பிக்கையுடனும் நன்மை எதிர்பார்த்து யார் ரமலானில் நோன்பு நோற்று வருகிறாரோ அவரது முன் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. சொர்க்கத்தில் ரையான் என்ற ஒரு வாசல் உள்ளது. மறுமை நாளில் அதன் வழியாக நோன்பாளிகள் நுழைவார்கள். நோன்பு பிடித்ததால் உள்ளம் பரிசுத்தமாகிறது, இரக்கத்தன்மை அதிகமாகிறது, இறையச்சம் அதிகமாகிறது, இறைவனை அதிகம் வணங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. நோன்பு காலத்தில் போய் கூறுதல், மற்றவர்களை இழிவாக பேசுதல், வெண்பேச்சு பேசுதல், புறம் கூறுதல் போன்ற தகாத செயல்களில் ஈடுபடுதல் கூடாது.
நோன்பாளி அல்லாவின் அருளால் நமக்கு கிடைத்திருக்கும் இந்த ரமலான் நோன்பின் முழு பயனையும் அடைய பசித்திருப்பதும் தாகித்திருப்பதும் மட்டும் போதாது. நாம் நோன்பு நோற்றுப்பதுடன் அலட்சியமாக கருது கொண்டிருக்கும் போது ஆபத்தான பாவங்களை விட்டு நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அருள் புரிவானாக. ஆமீன். ஸோ இஃப்தார் நிகழ்ச்சியில் ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லணும் ஆசைப்படுறேன். ஸோ அலி பேனட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்த அலி பேனட் அவர் ஒரு இளம் தொழிலதிபர். அவர் சின்ன வயசுலேயே கோடீஸ்வரராக இருந்தார். 2 பிஸ்னஸ் பெரிய வியாபாரம் பிஸ்னஸ் பண்ணி பயங்கர கோடீஸ்வரராக வாழ்ந்தார். ரொம்ப ஆடம்பரமாக வாழ்ந்தார். அவரோட காரோட மதிப்பு $6,00,000. அவரோட கையில் போடக்கூடிய பிரேஸ்லெட்டோட மதிப்பு $60,000. அவரோட செப்பல் $1,500. ஷூ, அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருக்க எல்லா பொருளும் கண்ணாடி எதுவாக இருக்கட்டும், சொகுசான பங்களா, இப்படி சொகுசாக வாழ்ந்துட்டு இருந்தார். அவர் வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது அவருக்கு திடீர்னு ஒரு நோய் வாய்ப்படுறாரு. டாக்டர்கிட்ட போய் காட்டுறாரு. டாக்டர் சொல்கிறாரு, உங்களுக்கு ஸ்டேஜ் 4 கேன்சர் அப்படின்னு சொல்கிறாரு. டாக்டர் உங்களுக்கு ஸ்டேஜ் 4 கேன்சர் இருக்குது, நீங்கள் வெறும் 7 மாதம்தான் வாழ போகிறீங்க அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு என்ன செய்யுது, நம்ம இறையச்சம் ஏற்படுது. நம்ம இவ்வளோ காலம் சொத்து சேர்த்து வச்சுருக்கோம், இப்போ என்ன செய்கிறாருன்னா அவர் ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, எனக்கு இறைவன் கொடுத்த மிகப்பெரிய அருட்கொடை கேன்சர். அந்த கேன்சரை எனக்கு இறைவன் பரிசாக கொடுத்தான். அதனால தான் என்ன செய்கிறேன், நான் இன்னைக்கு இறைவன் பக்கம் திரும்பி நான் சீக்கிரம் இறைவனை சந்திக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட எல்லா பொருளையும் அவர்கிட்ட இருக்கிற எல்லா பொருளையும் விற்கிறாரு. விற்று ஒரு பெரிய நிதியை சேர்க்குறாரு. சேர்த்துட்டு ஆப்பிரிக்காவில் ஒரு பகுதியில் அங்கே மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அங்கே ஏகப்பட்ட பேர் இறந்து போகிறாங்க. நிறைய ஏழைகள் இருக்காங்க. தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, ஏகப்பட்ட விதவைகள் அங்கே அதனால் என்ன செய்கிறார், அந்த இடத்துக்கு தானே போகிறாரு. அங்கே போய் ஒரு கிணறு அமைக்கிறாரு. தண்ணீர் வசதி செஞ்சு கொடுக்காரு. அப்புறம் டிராக்டர் வாங்கி கொடுக்காரு. விவசாய உபகரணங்களை வாங்கி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அந்த ஒரு ஸ்கூல் கட்டுறாரு. அங்கே ஒரு மருத்துவ மெடிக்கல் சென்டர் கட்டுறாரு. பள்ளிவாசல் கட்டுறாரு. அங்கே உள்ள மக்களுக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்துகிறாரு. இதே மாதிரி அவர் என்ன செய்கிறாரு, ஏகப்பட்ட இடத்துல யார் யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சுட்டு வர்றாரு. அதுக்கப்புறம் அவர் முஸ்லீம் அரவுண்ட் த வேர்ல்டு அப்படின்னு ஒரு சேரிட்டி ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கார். அதை ஆரம்பித்து இன்றைக்கி ஏகப்பட்ட அதில் நிதியை சேர்க்கப்பட்டு இன்றைக்கும் என்ன செய்கிறாங்க, அந்த சேரிட்டி நல்லபடியாக நடந்துகிட்ருக்கு. அவர் 7 மாதத்தில் இறந்துருவார்னு எதிர்பார்க்கும்போது அல்லாஹ் தஆலா அவருக்கு அவரோட ஆயுளை இன்னும் கூட்டி வச்சான். 3 வருஷம் வாழ்ந்தார். அந்த 3 வருஷமும் தான் என்ன செஞ்சார், முடங்கி இல்லாமல் நோயோட எல்லா இடத்துலையும் போய் யார் யாருக்கு உதவி தேவைப்படுதோ அங்கே போய் உதவி பண்ணியிருக்காரு. அவர் இறக்கிறதுக்கு 2 நாள் முன்னாடி ஒரு பேட்டி கொடுக்குறாரு. யூடியூப்பில் ஒரு பேட்டி சொல்கிறாரு, நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னே பேட்டி கொடுக்குறாரு. நான் இறந்து போயிட்டேன், அல்லாவை சந்திக்க போகிறேன், சொர்க்கத்துக்கு போக என்ன செய்யுங்க, எனக்கு துவா செய்யுங்கன்னு சொல்லி என்ன செய்கிறாரு, அவர் ஒரு பேட்டி கொடுத்துட்டு இளைஞர்களுக்கெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் மனிதர்களுக்கு ஒரு நியூஸ் சொல்கிறேன், நீங்கள் வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளை வச்சு வாழுங்க, குறிக்கோளை வச்சு வாழ்ந்து வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்யுங்க, சக்ஸஸ் ஆகுங்க. நான் இறந்துடுவேன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டாரு, அவர் இறந்துட்டார். ரமலான் மாதத்துல தான் இறந்தார். அவரோட ஜனசால 1000 பேர் கலந்து கொண்டாங்க. ஆனால் அவருக்காக கோடிக்கணக்கான பேர் துவா செஞ்சாங்க. அவரோட யூடியூப் மில்லியன் கணக்கில் வைரலாகி இன்னும் அவரை பற்றி தெரிஞ்சு என்ன செய்கிறாங்க, அவருக்காக துவா செஞ்சுட்டு இருக்காங்க. எனவே வாழ்க்கையில் நம்ம கூட வர்றது 3 விஷயம்தான். ஒன்று நிலையான தர்மம், இன்னொன்று பயனுள்ள கல்வி, 3வது நமக்காக துவா செய்யக்கூடிய நம்ம இறந்ததுக்கப்புறம் நமக்காக துவா செய்யக்கூடிய குழந்தைகள். ஸோ அதனால் இந்த இஃப்தார் நிகழ்ச்சியில் ஒரு நல்ல ஒரு நியூஸ் உங்களுக்கு எடுத்து வைக்கணும்னு சொல்லி இதை சொல்கிறேன், இன்ஷா அல்லாஹ். ஸோ அடுத்து நம்ம பாடல் பாடுவதற்காக மரியம் சபானா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யா மன் சல்லைத தபிகுல் அன்பியா யா மா ஃபி கல்பி ரஹ்மத்துல் லின்னாசியா ஃபல்தஉம் மன் இஸ்லாம் யா ஹபீபி பி ஷாஃபி யா ரசூல் அல்லாஹ் உம்பியா அபி சவைத சையதி salatu wassalam alaika ya nabi habibiya ya muhammad alaika bi salatu jawan muhammad habibiya ya muhammad. Assalamualaikum warahmatullahi wabarakatuh.
அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு யா மன் ஸல்லைத பிகுல்லில் அன்பியா யா மன் ஃபீ கல்பிக ரஹ்மத்துல் லின்னாஸ் யா மன் ஹல்லஃப்த குலூபன் பில் இஸ்லாம் யா ஹபீபி யா ஷஃபீகி யா ரசூலல்லாஹ் பி உம்மி வ அபீ أتيتك سيدي صلاة وسلام عليك يا نبي حبيبي يا محمد يا رحمة للعالمين يا محمد يا من صليت حياتنا بالإيمان يا من في جمالك أنت الإحسان يا من وسع قلوبنا بالقرآن يا حبيبي يا شفيقي يا رسول الله بأمي وأبي أتيتك سيدي صلاة وسلام عليك يا نبي حبيبي يا محمد يا رحمة للعالمين يا محمد صلى الله على ختم الأنبياء محمد رحمة للعالمين حبيبي يا محمد يا رحمة للعالمين يا محمد அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ அடுத்ததாக நாடகம் பை எம் இத்ரீஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மக்களே எங்க பாருங்க, ஒரு பையன் குருட்டை விட்டு தூங்குகிறான். மக்களே, யாரும் சிங்கமா புளிய சவுண்ட் படுதுன்னு பயந்து ஓடாதீங்க. நீங்க நோன்பு திறக்க கஞ்சி ஜூஸ் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம். இது சிங்கமா புலி சவுண்டோ இல்லை. இங்க ஒருத்தன் குருட்டை விட்டு தூங்குகிறான். இவன் காலையில சகர் வச்சுட்டு தூங்குவான். சாயங்காலம் 6 மணிக்கு நோன்பு திறக்கலாம் நினைப்பான். நைட்டு ஃபுல்லாக பைக்கில் ஊர் சுற்றுவான். டெய்லி ரம்லான்ல இதைத்தான் பண்ணிட்டு இருக்கான். மக்களே எங்க பாருங்க, ஒரு பையன் செல்போன் பார்த்து கொண்டு இருக்கிறான். மக்களே, இந்த பையன் செல்போனை வச்சு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப்னு பார்த்துட்டு இருக்கான். கேட்டா நோன்பு பிடிச்சிருக்கேன், நேரமே போக மாட்டேங்குது, நேரம் ஆமே மாதிரி போகுது, அதனால் செல்போனை போட்டு பாடா படுத்துறான். செல்போனுக்கு ரெஸ்ட் இருந்தா நல்லா இருக்கு, செல்போனுக்கு வாயிருந்தா நல்லா இருப்பியோ, என்னை விட்டுக்கடான்னு கெஞ்சி கூட்டாடி இருக்கோம். மக்களே இங்க பாருங்க, ஒரு பொண்ணு சமையல் பண்ணிட்டு இருக்காள். இங்க பாருங்க, இந்த பொண்ணு ரம்லான் மாசத்துல எளிமையா செய்யக்கூடிய பசியாரம், எளிமையா செய்யக்கூடிய சகல் சாப்பாடு செஞ்சிட்டு குர்ஆன் ஓதுறதுல, அமல் செய்யறதுல பல மணி நேரம் செலவு செய்தால் ஏகப்பட்ட நன்மைகள் சம்பாதிக்கலாம். காலம் பொன் போன்றது, ஆனால் ரம்லான் காலம் பொன்னை விட மேலானது. ரம்லான் காலம் நேரத்தை வீணாக்காமல் அதிகமாக குர்ஆன் ஓத வேண்டும், அதிகமாக சதகா செய்ய வேண்டும். வசதி இருப்பவர்கள் ரம்லான் மாசத்தில் உம்ரா செய்ய வேண்டும், அதிகமாக பாவ மன்னிப்பு தேட வேண்டும், அதிகமாக துஆ செய்ய வேண்டும். மாஷா அல்லாஹ், ரம்லான் மாசத்தை பயன்படுத்தி அதிக நன்மை பெறுவோம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ இன்றைக்கி பட்டிமன்றத்தோட தலைப்புக்காக என்ன போடலாம், என்ன பட்டிமன்றம் நடத்தலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு போனேன். வண்டி எடுத்துகிட்டு போகும்போது அங்கே ரோட்டில் 2 மனிதர்கள் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. 2 மனிதர்கள் என்று சொல்வதை விட 2 நோன்பாளிகள், நோன்பு காலத்தில் 2 நோன்பாளிகள் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ தான் தோணுச்சு, ஸோ நம்ம மனிதநேயம் மலர்கிறதா வாடுகிறதா என்ற தலைப்பில் நம்ம பட்டிமன்றம் போடுவோன்னு என்ன செஞ்சேன், முடிவு செஞ்சேன். ஸோ இன்றைக்கி பட்டிமன்றத்துக்கு நான் எதுவுமே தயார் பண்ணலை. ஏதோ அந்த ஃப்ளோவில் அந்த டைமில் நான் பேசுகிறேன். ஸோ எதுவும் வார்த்தைகள், எதுவும் தடித்த வார்த்தைகளோ இல்லை எதுவும் மனசு புண்படுற மாதிரி வார்த்தைகளோ வெளிப்படாது. ஒருவேளை வெளிப்பட்டுனா பொறுத்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். ஸோ இன்றைக்கி பட்டிமன்றத்தில் தலைப்பு மனிதநேயம் மலர்கிறதா வாடுகிறதா. சரிங்களா? எப்போவும் எங்கள் வீட்டில் நம்ம ஒய்ஸ் பிரின்சிபல் சொல்லிட்டாங்க, ஸோ வீட்டில் கால்கட்டு, இங்கே வந்தால் பேசுகிறதுக்கு வாய்க்கட்டு, நான் பாடுபட்டு நீங்கள் எல்லாம் கேளுங்க விருப்பப்பட்டு. சரிங்களா? இன்றைக்கி முதல்ல பேசுவதற்காக எம் ஹாஜரா மனிதநேயம் மலர்கிறது என்ற தலைப்பில் பேச போகிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இந்த பள்ளியில் 3ஆம் வகுப்பு தான் படித்து வருகிறேன்.
இப்போது நான் பேசியிருக்கும் பட்டிமன்றம் 3வது பட்டிமன்றம். எனக்கு பட்டிமன்றத்தில் மீண்டும் மீண்டும் பேச வாய்ப்பளித்து வரும் நமது எம்ஐஆர் பள்ளி நிர்வாகத்திற்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்று மனிதநேயம் மலர்கிறது பூத்து குலுங்கிறது என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். மனிதனிடம் மிக முக்கியமாக இருக்க வேண்டிய பண்பு மனிதநேயம்தான். இன்னைக்கு நம்ம உலகம் நல்லா இயங்கிட்டு இருக்குன்னா அதற்கு காரணமும் மனிதநேயம்தான். அதற்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். ஒரே ஒரு உதாரணம் சொல்லி எனது பேச்சை முடிக்க விரும்புகிறேன். நம்ம தமிழ்நாட்டில் தெரியும், கடந்த சில வருடங்களாக கனமழை பெஞ்சு பயங்கரமா செய்கூலி சேதாரத்தை ஏற்படுத்தியிருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் போன வருஷம் பெஞ்ச மழையில பயங்கரமா வெள்ளம் சூழ்ந்து வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி புகுது. மக்கள் உணவில்லாமல் மின்சாரம் இல்லாமல் பல இன்னல்களுக்கு ஆளான போது நமது மனிதநேயம் மிக்க பலர் பணமாகவும் உணவாகவும் மருந்து மாத்திரைகளாகவும் உதவி செய்தனர். இதிலிருந்து தெரிய வேண்டாமா, மனிதநேயம் மறந்து கொண்டுதான் இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு எப்பெல்லாம் தமிழ்நாட்டுக்கு ஒரு துன்பம் ஏற்படுகிறதோ, உதாரணத்துக்கு கொரோனா ஏற்படும் போது கூட எல்லா அரசியல் தலைவர்களும் எல்லா சமூக சேவை செய்பவர்களும் இளைஞர்களும் என எல்லாரும் ஒன்று கூடி உதவி செய்து நம்மளை காப்பாற்றினாங்க. இதிலிருந்து தெரிய வேண்டாமா, மனிதநேயம் மறந்து கொண்டுதான் இருக்கிறது. பெரியவங்க மட்டும் இல்லைங்க, குழந்தைகளும் கூட உதவி செஞ்சுட்டு வராங்க. போன வருஷம் கனமழையால் பாதிக்கப்பட்ட போது நம்ம முதலமைச்சர் ஐயா வந்து எல்லாரும் உதவி செய்ய அழைத்த போது சில குழந்தைகள் கூட என்ன செஞ்சாங்க, உண்டியல்ல கஷ்டப்பட்டு சில்லறையா சேர்த்த காசுகளை அப்படியே தூக்கி வாரி வழங்கி உதவி பண்ணியிருக்காங்க. இதிலிருந்து தெரிய வேண்டாமா, மனிதநேயம்ங்கிறது மறந்து கொண்டுதான் இருக்கிறது. எனவே மனிதநேயம் மலர்கிறது என்று நடுவர் அவர்கள் தீர்ப்பு வழங்குமாறு கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி எம்மாஜரா. ஸோ நம்ம எம்மாஜரா மனிதநேயம் மலர்கிறதுங்கிறது ஒரே ஒரு பாயிண்ட் கனமழை வச்சு என்ன செஞ்சிட்டாப்புல அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாப்புல. அதே மாதிரி கொரோனா காலத்துலேயும் மனிதநேயம் மிக்க பல மக்களை பார்த்ததாக சொன்னாங்க. இன்றைக்கி அதே மாதிரி இன்றைக்கி மனிதநேயம்ங்கிறது இல்லை. கொரோனா காலத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டில் யாரும் அந்த கொரோனா பாதிக்கப்பட்டு இறந்தவங்களை கூட அடக்கம் பண்ண அவங்க குடும்பத்தார்கள் என்ன செய்யவில்லை, முன் வரவில்லை. ஸோ முஸ்லீம் அமைப்புகள் தான் என்ன செஞ்சாங்க, அந்த உடலை பெற்று என்ன செஞ்சாங்க, அடக்கம் பண்ணுறதை பார்க்க முடிகிறது. அதனால் அதே மாதிரி அடுத்து என்னமா சொன்னால் கனமழை காலத்துலேயும் என்ன செஞ்சாங்க, மனிதநேயம் மிக்க மக்கள் என்ன செஞ்சாங்க, உதவி செஞ்சாங்க. நம்ம கவர்மெண்ட்டே என்ன செஞ்சிச்சு, நிறைய காலம் உதவிகள் வழங்கினாங்க. சரி, நிறைய பள்ளிவாசல்கள் வழிபாட்டு தலங்கள் என்ன செஞ்சாங்க, திறந்து வச்சாங்க. கனமழையால் வீடு பாதிப்படைஞ்சுன்னா நீங்கள் என்ன செய்யுங்க, பள்ளிவாசலில் தங்குங்க. சர்ச்சை திறந்து வச்சாங்க. ஸோ இதே மாதிரி வழிபாட்டு தலங்கள்லாம் திறந்து வச்சாங்க. எனவே மனிதநேயம் இருக்குது அப்படின்னு எம்ஹாஜரா பேசி தீர்ப்பு வழங்குன்னு சொல்லிட்டு, அடுத்ததாக மனிதநேயம்லாம் இல்லை, மனிதநேயம் வாடுகிறது என்று பேச ஹாஜரா அவர்களை மேற்கே அழைக்கிறேன். நடுவரே, நான் மனிதநேயம் வாடுகிறது என்ற தலைப்பில் பேச வருகிறேன். ஏனால் அதுதான் உண்மை. நான் பேசுகிற ஒவ்வொரு பாயிண்டையும் நீங்க கேளுங்கள், உங்களுக்கு புரியும். ஏனால் அதுதான் உண்மை. இன்னைக்கு மனிதர்க்குள்ளேயே மனிதனை பிரித்து வச்சிருக்காங்க. இன்னைக்கு மனிதர்க்குள்ளேயே பலவித பிரிவினைகள் இருக்கு. சாதி மோதல் இல்லைன்னு உங்களால் சொல்ல முடியுமா நடுவரே? இன்னைக்கு மத கலவரம் நடக்கிறது இல்லை, உங்களால் சொல்ல முடியுமா நடுவரே? இன்னைக்கு மனிதநேயம் கண்டிப்பாக இல்லை நடுவரே. இன்னைக்கு மனிதர்கிட்ட தனி மனித ஒழுக்கமும் இல்லை, மனிதர்கிட்ட சகிப்பு தன்மையும் இல்லை. இன்னைக்கு உள்ள சின்னவங்க பெரியவங்களை மதிக்கிறது இல்லை. இன்னைக்கு நியூஸ் பேப்பரை திறந்தாலே நடுவரே, நியூஸ் எல்லாம் பார்த்தீங்களா நடுவரே? பார்க்கவே முடியாது. ஒருவர் கொலை, 5 பேர் கைது, இப்படி ஒரு நியூஸ். அப்புறம் அடுத்த பக்கம் திருப்பினா பூட்டி கடந்த வீட்டில் 5 சவரன் நகை கொள்ள போலீஸ் வலைவீச்சு, இப்படி ஒரு நியூஸ். அப்புறம் அடுத்த பக்கம் திருப்பினா குழந்தையை கடத்தின ஆசாமி கைது, இப்படி ஒரு நியூஸ். அப்புறம் இப்படி நடுவரே நம்ம மனிதநேயம் இருக்குதுன்னு சொல்ல முடியும்? சொல்லுங்க
தான் மேலும் மேலும் பணக்காரங்களை தான் ஆக்கிட்டு இருக்கிறாங்க. வறுமையில் வாடக்கூடிய ஏழைகள் இன்னும் ஏழைகளாக தான் ஆக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு எல்லாரோட குறிக்கோளும் நம்ம பணம் சேர்க்கணும், பணம் சேர்க்கணும், பணம் சேர்க்கணும். பணம் தான் இன்னைக்கு எல்லாரோட குறிக்கோளாகவும் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க ஸ்கூல்ல ஒரு தனியார் ஸ்கூல்ல போய் சேர்க்கணும்னா அதுக்கு அதிக பணம் வேண்டும், இல்ல வாசலே விட மாட்டான். நீ படிக்கவே வேண்டாம், வெளியில போ அப்படின்னு சொல்லி துரத்து விட்டுருவான். அப்புறம் எப்படி நடுவரே நம்ம மனிதநேயம் இருக்குதுன்னு சொல்ல முடியும்? அது மட்டும் இல்ல, சரி ஒருவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி தனியார் மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போனா அங்குள்ள மருத்துவர்கிட்ட ஈவு இறக்கமே இல்லை. பணம் இருந்தா இங்க உனக்கு சிகிச்சை பண்ணுவேன், பணம் இல்லாட்டி நீ போயிட்டே இரு, நீ வாழ்ந்தா என்ன செத்தா என்ன அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுருவான். அப்புறம் எப்படி நடுவரே நம்ம மனிதநேயம் இருக்குதுன்னு சொல்ல முடியும்? சொல்லுங்க நடுவரே. எனவே மனிதநேயம் பாடுகிறது என்று தீர்ப்பு வழங்கும்படி நான் விடை பெறுகிறேன். நன்றி. ஏஆஜரா அழகா சொன்னாங்க. கணவன் மனைவி சண்டை, பக்கத்து வீட்டு சந்தை, அந்த சந்தை, இந்த சந்தைன்னு சொன்னாங்க. முக்கியமான ஒரு சண்டையை விட்டாங்க, மாமியார் மருமகள் சண்டை. அதான் கேட்டேன், மாமியார் மருமகள் சண்டையை சொல்லலையாமா அப்படின்னு அன்றைக்கி கிளாஸில் ரிஹர்சல் பண்ணும்போது கேட்டேன். சார் இப்போல்லாம் எங்கே சார் மாமியார் மருமகள் சண்டை போடுறாங்க? மாமியார் மருமகளும் ஒன்றுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க சார். மாமியாருக்கு வந்து மாமியாரை வந்து மருமகளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாங்க சார், அனுசரித்து போகிறாங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் அதை பற்றி பேச மாட்டேன் சார்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. மாமியார் மருமக இன்றைக்கி வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. கணவன் மனைவி கூட இப்போ சண்டை வரதில்லை. இப்போ உள்ள லேட்டஸ்ட்டில் உள்ள கணவன்மார்கள்லாம் ஒரு படத்தில் வரும், வடிவேல் வந்து மாலா 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 மாலான்னு பின்னாடியே சேலையை பிடிச்சிட்டு போவா. அதே மாதிரி தான் இன்றைக்கி நிறைய கணவர்கள் அப்படி தான் இருக்காங்க. இங்கே நிறைய பேர் சிரிக்கிறத பார்த்தா நிறைய மாலாக்கள் இருக்கும் போல் தெரியுது. ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் வந்து இந்த காலத்தில் தான் மாலா இருக்காங்கன்னு சொன்னேன். அந்த காலத்துலேயும் மாலாக்கள் நிறைய இருந்தாங்க, ஆனால் வெளியே தெரியறது இல்லை. அந்த காலத்து மாலாக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். அந்த காலத்து மாலாக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நோன்பு காலம். ஸோ சீரு கேட்பாங்க, பொண்ணு வீட்டிலேருந்து ஃபோன் அடிப்பாங்க. பொண்ணு வீட்டிலேருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு ஃபோன் அடித்து என்ன செய்வாங்க, அந்த பொண்ணோட அம்மா பேசுவாங்க. அவர் சொன்னார், அவர் எங்கே சொல்ல போகிறாரு, அவர் வீட்டில் மொயின் ஸ்டோரில் மிச்சரையும் சாயாவும் தான் குடிச்சிட்டு இருப்பார். அவர் சொன்னார், உங்களுக்கு 3 கிலோ சேமியா தரேன்னு அப்படின்னு சொல்லுவார். உடனே மாப்பிள்ளை வீட்டில் ஃபோனை எடுத்துகிட்டு வெயிட் பண்ணுங்கள், நான் அவர்கிட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க எங்கே அங்கே போய் கேட்க. உடனே அவங்க நினச்சிட்டாங்க, கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஃபோன் அடித்து எங்களுக்கு 3 கிலோ சேமியா வேண்டாம், 5 கிலோ தக்கடியாக கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களும் என்னது மாலா தான். ஏன்னா மாப்பிள்ளை மார்கிட்ட கேட்குற மாதிரி சும்மா எதுனாலும் மாப்பிள்ளைகிட்ட கேட்டு பண்ணுற மாதிரி என்ன செய்கிறது, பில்டப் கொடுக்குறது. ஆனால் மாப்பிள்ளைகிட்ட நிறைய பேர் கேட்குறது இல்லை. ஆனால் இந்த காலத்தில் அப்படி இல்லை, கணவன் மகனையும் ஓப்பனாக இருக்காங்க. நான் 2014 ஸ்கூலில் இருந்து 10 வருஷமாக வேலை பார்க்கேன். முன்னாடி ஏதாவது ஒரு பேரண்ட்ஸ்கிட்ட லேடிஸ்கிட்ட போய் அவங்க வாப்பா பேர் என்னங்கன்னு கேட்டால் போதும், அவங்களுக்கு வெக்கம் தாங்க முடியாது. சிரிச்சுக்கிட்டு அவர் பேரா, அவள் வாப்பா பேர் அப்படி சிரிச்சுட்டு ஒரு 2 வாட்டி சிரிச்சுட்டு சாகுல மீது பாதுஷா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த காலத்து பேரண்ட்ஸ்டாக அப்படி இல்லை. பேர் என்னன்னு கேட்டால் டக்குன்னு எதை நினச்சிடாங்க, வைக்கவே படல. என் ஹஸ்பண்ட் பேரா, என் ஹஸ்பண்ட் பேர் வந்து செய்தலி, எது கேட்கிங்க அப்படின்னு இன்றைக்கி நினச்சிடாங்க. இன்றைக்கி அப்படி பேசக்கூடிய நிலைமை இன்றைக்கி இருக்குது. அதனால் கணவன் மனைவிக்குள்ளே இந்த காலத்தில் சண்டையெல்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஸோ அடுத்ததாக நம்ம பேசுவதற்காக அடுத்து என் பையன் தான் பேச போகிறான். நேற்று நைட்டு அப்பா கால் வலிக்கிற, கொஞ்சம் அமுக்கி விடல அப்படின்னு சொன்னேன். அவன் சொல்கிறான், நாளைக்கு எனக்கு தீர்ப்பு கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்கிறான். தீர்ப்பு கொடுத்தா தான் கால் அமுக்குவேன், இல்லைன்னா அமுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னான். சரி நீ நல்லா பார்க்குவேன், நான் 90% உனக்கு ட்ரை பண்ணுறேன், தீர்ப்பு கொடுக்க ட்ரை பண்ணுறேன், நல்லா இருப்பேன், எனக்கு கால் அமுக்கி விடு அப்படின்னு சொன்னேன். இவனும் ரஃபானாரு கொஞ்சம் சேட்டா பண்ணுறது தெரியும், ஆனால் இவன் ஊம குஸ்மை வெளியே தெரியாது. அடுத்ததாக பேச எனது மகன் சபைஸ் ஃபௌசான் அவர்களை அழைக்கிறேன். நடுவரே, மனிதநேயம் செத்து விடவில்லை, வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்னைக்கு ரோட்ல யாராவது அடிப்பட்டு விபத்து ஏற்பட்டா உடனே ஆம்புலன்ஸுக்கு போன் செய்ய காப்பாத்துறாங்க. எனவே மனிதநேயம் செத்து விடவில்லை. இன்னைக்கு ஆஸ்பத்திரியில் உள்ள நோயாளிகளுக்கு A+ ரத்தம் உடனடியாக தேவைப்படும் சொன்னா அந்த மெசேஜை வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மூலம் எல்லாரும் மொத்தம் ஃபார்வர்ட் செய்யும். மனிதநேயம் செத்து விடவில்லை. அந்த மெசேஜை பார்த்து ரத்தம் கொடுக்க அந்த ஆஸ்பத்திரி நோக்கி ஒரு படையே வந்து வேணுமான்னு கேட்காங்க. எனவே மனிதநேயம் செத்து விடவில்லை. அடிப்பட்டவங்க யாரு, என்ன சாதி, என்ன மதம், என்ன மாநிலத்துக்கார, ஆனா பெண்ணால் கூட பார்க்கறது இல்லை. அதே மாதிரி ரத்தம் கொடுக்கறவனும் சாதி மதம் பார்த்து கொடுக்கறது இல்லை. அங்க ஒரு மனுஷன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான், அவனை எப்படியாவது காப்பாற்றணும் தான் மண்டையில
மனிதரையும் செத்துவிடவில்லை. இன்னைக்கு எத்தனையோ குடும்பத்துல பிரச்சனை இருக்கதான் செய்யுது. அண்ணன் தம்பிக்குள்ள சொத்து பிரச்சனை இருக்கு, கணவன் மனைவிக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கு. கொஞ்ச நாளைக்கு மூஞ்ச தூக்கிட்டு பேசாம கொள்ளாம விலகி இருப்பாங்க. அடுத்த அந்த பிரச்சனை எல்லாம் வந்துட்டு மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருவாங்க. எனவே மனிதனையும் செத்து விடவில்லை, செத்து போகாது, அது என்றென்றும் வாழும். எனவே மனிதனையும் மலர்கிறது என்று தீர்ப்பு வழங்கும்படி நடுவரை வலியுறுத்தி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. ஸோ மனிதநேயம் செத்து விடவில்லைன்னு அழகாக எனது மகன் பேசினான். ஸோ அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு நியூஸ் சொல்லணும். ஸோ கேரளாவில் வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு. ஏற்படும் போது பார்த்தீங்கன்னா அங்கே ஏகப்பட்ட உயிரிழப்புகள், நிலச்சரிவில் மழை பெஞ்சு ஏகப்பட்ட உயிரிழப்புகள். அப்போது அங்கே ஒரு பாலம் இடிஞ்சு உளுந்து அங்கே நிறைய பிணங்களாக வந்துட்டுருக்கு. அங்கே உள்ள மக்களுக்கு உதவி தேவைப்படுது. இராணுவ வீரர்கள் வந்து இங்கே இருந்து ஒரு செவிலியர் அனுப்பலாம் பார்த்தா ஆண் செவிலியர் யாருமே இல்லை. என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பெண் செவிலியர் பேர் சபீனா, நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த சபீனா என்ற செவிலியர், நான் போகிறேன் அங்குள்ள மக்களை போய் நான் போய் மருத்துவம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி தைரியமாக முன் வந்தாங்க. ஆனால் இராணுவ வீரர்கள் வேண்டாம், நீ பெண்ணாக இருக்கீங்க, பெல்ட்டு கட்டிட்டு போகணும், நீங்கள் மேலே கயிறில் தொங்கிட்டே என்ன செய்யணும் போகணும், இதில் உங்கள் உயிருக்கு ஆபத்து இருக்குது, கீழே தண்ணி அப்படி என்ன செய்யுது பொங்கி அப்படி என்ன செய்யுது வெள்ளமாக ஓடுது, அதில் நிறைய பிணங்கள் வருது, நீங்கள் இதில் ஏறி போகும்போது உங்களுக்கு அது பயம் ஏற்படலாம், ஏதாவது விபரீதம் ஏற்படலாம், ஸோ உங்கள் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது, அதனால் நீங்கள் போகாதீங்க அப்படின்னு எவ்வளோ தடுத்தும் இல்லை. அங்கே உள்ள மக்களை போய் நான் கண்டிப்பாக வைத்தியம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த இதை கட்டி கயிறில் கட்டி அவங்க உயிரை பணையம் வச்சு அங்கே தாண்டி போய் என்ன செஞ்சாங்க, அந்த கயிறில் போய் அங்கே உள்ள மனிதர்களுக்கு ரொம்ப என்ன செஞ்சாங்க, அங்கே உங்கள் மனிதர்கள் ரொம்ப என்ன செஞ்சாங்க பாதிக்கப்பட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே நிறைய பிணங்கள் இருந்துச்சு, நிறைய பேர் இறந்துருந்தாங்க. இவங்க போய் அங்கே போய் வைத்தியம் பண்ணி அங்கே நிறைய பேரை குணப்படுத்தினாங்க. ஸோ இது ஃபேஸ்புக்கு யூடியூப் எல்லாத்துலேயும் வைரல் ஆச்சு. ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம சிஎம் சீஃப் மினிஸ்டர் திரு ஸ்டாலின் அவர்கள், மு.க. ஸ்டாலின் அவர்கள் இவங்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு விருது கொடுத்துருக்காங்க, கல்பனா சாவ்லா விருது. ஸோ அப்படி ஒரு சேவை பண்ணியிருக்காங்க மனித நேயத்தை இவங்கக்கிட்ட. அதாவது இவங்க என்ன உங்கள் பேட்டையில் என்ன சொன்னாங்கன்னா, நான் இல்லை இந்த இடத்துல யாராக இருந்தாலும் போயிருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, மனிதநேயம் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. ஸோ ஆனால் இன்றைக்கி சில வடநாட்டில் பார்த்தீங்கன்னா மாட்டை வச்சுருக்கான்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, அடித்து கொள்கிறாங்க. ஸோ ஒரு சிறுமி காஷ்மீரில் முஸ்லீம் என்ற காரணத்தினால ஆசிஃபா என்ற ஒரு சிறுமியை ஒரு கும்பல் என்ன செஞ்சிருக்கு, கோயிலில் வச்சு அந்த சிறுமியை பலாத்காரம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஸோ அதற்கு குற்றவாளிகளை கைது பண்ணி அதற்காக சில மினிஸ்டர்ஸ் அமைச்சர்கள் என்ன செஞ்சாங்க, அவங்க குற்றவாளிக்கு ஆதரவாக செயல்படுறதை பார்க்க முடிகிறது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது மனிதநேயம் இருக்கிறதா என்கிற சந்தேகமே வருகிறது. எனவே கடைசியாக நமது பள்ளி மாணவன் சஃப்வான் மனிதநேயம் செத்து விட்டதுன்னு ஆவேசமாக பேச போகிறான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து. நடுவரே, எனக்கு ரோட்டில் ஒருத்தன் கடிப்பட்டா 2 பேர் தான் ஓடி வருவான், மற்றவனெல்லாம் நம்ம கேட்குற தேவையில்லாத வேலை, நம்ம வேலையே 1000 இருக்கு, அதை போய் பார்ப்போம், நம்ம பாட்டு கடந்து போயிடுவான். எனவே மனிதநேயம் செத்து போய் விட்டது. அதே மாதிரி இன்னைக்கு ரத்தம் தேவைப்பட்டா ஆளாளுக்கு ஓடி போய் கொடுக்காங்கன்னு எனக்கு முன்னாடி பேசுகிற நண்பன் சொன்னான். இங்கே இருக்க எல்லாத்துக்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்கிறேன், மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. ரத்தம் தான முகாம், அதாவது பிளட் டொனேஷன் கேம்ப் நடக்கு, இங்கே இருக்க எத்தனை பேர் உங்கள் ரத்தத்தை அவங்க போய் கொடுத்துருக்கீங்க சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. அதே மாதிரி இன்னைக்கு குடும்ப சண்டை பயங்கரமாக நடத்தான் இருக்கு. இன்னைக்கு அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை நடக்குது. எத்தனையோ அண்ணன் தம்பிகளை பார்த்து அவன் என் தம்பியே இல்லை, அவனெல்லாம் எங்கம்மா தான் பிறந்திருக்கானா, சந்தேகமா இருக்குன்னு சொல்றதை பார்க்க முடியுது. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள சின்ன சண்டை தான், ஆனா அந்த சின்ன சண்டைக்கு போய் எத்தனையோ கணவர்கள் தன் மனைவி வேண்டவே வேண்டாம் அதை டைவர்ஸ் பண்ணிட்டு போறதை பார்க்க முடியுது. அல்லாதான் நம்ம அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். இன்னைக்கு குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள சண்டை நடந்தாலும் அவங்களை ஒன்று சேர்க்க விடாமல் எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி சில சொந்தக்காரங்க ஏற்றி விட்டு கூட்டு பார்க்கறத பார்க்க முடியுது. எனவே மனிதநேயம் செத்து விட்டது என கூறி அதே ஆணித்தரமாக தீர்ப்போலங்க கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. சஃப்வான் மிக அழகாக பேசினாப்புல. ஸோ கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சின்ன சண்டை வந்து அது என்ன ஆச்சு, அது டைவர்ஸ் வரையும் போகுது. அல்லாஹ் தான் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறத பார்க்க முடியுது. இன்றைக்கி கோர்ட்டுக்கு போனால் பாருங்க, கோர்ட்டில் நிறைய டைவர்ஸ் கேஸ் பார்த்திங்கன்னா புர்கா போட்டு முஸ்லீம்கள் நிற்கிறத பார்க்க முடிகிறது. இன்றைக்கி நிறைய முஸ்லீம்கள் என்ன செய்கிறாங்க, கோர்ட்டில் போய் டைவர்ஸ் வேணும்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, கணவன் மனைவி பிரச்சனை நடக்கிறத பார்க்க முடியுது. ஸோ அழகாக அதை பற்றி சஃப்வான் சொன்னாப்புல. ஸோ இன்றைக்கி கணவன் மனைவி வந்து ஆரம்ப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
ஸோ கணவனுக்கும் மனைவிக்கும் கல்யாணம் ஆகுது. ஸோ கல்யாணம் ஆன உடனே முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ தான் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டேன். ஒரு சில கேஸ் தான் நினச்சிருக்காங்க கோர்ட்டில் போய் நடக்கிறத பார்க்க முடியுது. அதுவும் என்ன ஆகுது, கொஞ்சம் நாளில் சால்வ் ஆகிறதையும் பார்க்க முடியுது. ஸோ கணவன் மனைவி வந்து கல்யாணம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா கல்யாணம் அப்போ பெண் வந்து முன்னாடிலாம் எப்படின்னா பெண் அழுதுட்டு போவாங்க. கல்யாண வீட்டில் பார்த்தீங்கன்னா பொம்பளை மாப்பிள்ளை போய் பள்ளிவாசல் நிற்கா பண்ணிவிட்டு பெண் வீட்டுக்கு வருவாங்க. வந்துட்டு என்ன செய்வாங்க, அங்கே பார்த்தீங்கன்னா பொண்ணோட அம்மா அழுவாங்க, எல்லோரும் அழுவாங்க, என் பிள்ளைய நல்லா பார்த்துக்குங்க நல்லா பார்த்துக்குங்கன்னு என்ன செய்வாங்க, அழுவாங்க. மாப்பிள்ளை கையில் பிடிச்சி கொடுத்து என் பிள்ளைய நல்லா பார்த்துக்குங்கன்னு சொல்லுவாங்க, அழுதுகிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு குரல் கேட்கும், என்ன அழுதுகிட்டே இருந்தால் எப்படிம்மா, சீக்கிரம் துவா செஞ்சு அனுப்புங்க நேரமாகுதுல அப்படின்னு சொல்லும். அதே மாதிரி இன்னொரு கல்யாணத்துக்கு போனால் அங்கேயும் இதே தான் நடக்கு, அதே குரல் தான், என்ன நேரம் ஆகிட்டு சீக்கிரம் துவா செஞ்சு அனுப்புங்க, இப்படி ஒரு குரல் கேட்குறத பார்க்க முடியுது. ஸோ இப்போலாம் பார்த்தீங்கன்னா சில பிள்ளைங்க அழுகிறதில்லை, என்ன செய்கிறாங்க, அழுதா மேக்கப் கலைஞ்சிடும் அப்படின்னு சொல்லுது ஒரு பிள்ளை. இன்னொரு பிள்ளைகிட்ட போய் கேட்டேன், என்னம்மா வீட்டை விட்டு போகிறே அழுவலையான்னு கேட்டான். நான் தான் இப்போ போயிட்டு உடனே தேங்காய் சோறு தின்ட்டு வந்துடுவேனே, ரெண்டாவது நைட்டு போயிட்டு காலையில் வந்துடுவேனே, டெய்லி நைட் சாயங்காலம் போயிட்டு காலைல வீட்டுக்கு வந்துடுவேனே, நான் என்ன பிரிஞ்சா போகிறேன் அதான் வந்துடுவேனே அப்படின்னு சொல்லுது. இன்னொரு பொண்ணுகிட்ட கேட்டேன், என்னம்மா அழுவலையான்னு கேட்டேன். நான் காருக்குள்ளே போய் அழுவுனா எனக்கு மூக்கு ஒடி ஆரம்பிச்சிடும், மாப்பிள்ளைக்கிட்டேருந்து மூக்கை உருன்னு உறிஞ்சிட்டு இருக்க முடியுமா, ஏசி கார் வேறு, அந்த காலத்தில் ஏசி கார் கிடையாது, இப்போ ஏசி கார்லேருந்து மூக்கை உறிஞ்சிட்டே இருக்க முடியுமா, அதனால் நான் அழுக மாட்டேன், மேக்கப்லாம் கலைஞ்சிடுன்னு சொல்லி நினச்சிட்டாங்க. அந்த காலத்து பெண்கள்லாம் அழுறதில்லை. இப்போ பார்த்தா மாமியார் தான் அழுகுறாங்க, மாமியார் தான் நினச்சிட்டாங்க, பொண்ணோட அம்மா கல்லை போல் இருக்காங்க, அழுகிறது கிடையாது. போனதுக்கப்புறம் நினச்சிட்டாங்க போயிடுறாங்க, மாப்பிள்ளை அம்மா தான் நினச்சிட்டாங்க, அழுகிறாங்க, அப்பா என் பிள்ளைய நல்லா பார்த்துக்கம்மா, நல்லா இருப்பம்மா, என் பிள்ளைய நல்லா பார்த்துக்கோ, என்னை நல்லா பார்த்துக்கோன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ தீர்ப்பு வழங்கணும். ஸோ நான் வந்து பேசிக்கிட்டே இருப்பேன், பேசின நிச்சயம் பேசிக்கிட்டே இருப்பேன், அதனால் சீக்கிரம் தீர்ப்பை வழங்குறேன். ஸோ தீர்ப்பு வந்து என்ன கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்ன தீர்ப்புனா ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் தீர்ப்பு கொடுக்கலான்ட்டு இருக்கேன். இன்றைக்கி நிறைய தெருக்கள் அங்கங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வயசாகி முடியாமல் இருக்காங்க. ஸோ முடியாமல் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் போய் அவங்களோட குமுறலை நான் வந்து நினச்சிருக்கேன், நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன். அவங்க வீட்டில் வந்து அவங்களோட குமுறலை சொல்லுவாங்க, நம்ம சேர் போடுமா, அவங்களோட குமுறலை சொல்லுவாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க வயசானவங்க முடியாமல் அவங்க என்ன செய்வாங்க, கீழே பாத்ரூமில் வலிக்கி விழுந்தோ இல்லை ஏதோ ஒரு அடிபட்டோ என்ன செய்வாங்க, கீழே அங்கே வீட்டில் படுத்த படுக்கையாக இருப்பாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா மருமக மாதிரி தான் இப்போ என்ன செய்கிறாங்க, தூக்கி போட்டு பார்க்குறாங்க. இன்றைக்கி பெற்ற பிள்ளைங்க கூட சில வீட்டில் பார்க்காங்க, ஆனால் நிறைய வீட்டில் மருமக்க மாதிரி தான் பார்க்காங்க. மருமக்க மாதிரி என்ன செய்கிறாங்க, அது சில பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க, அவங்களோட பெற்ற பிள்ளைங்க வராங்க, வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு போயிடறாங்க. இன்னும் வந்து பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் இருந்து பேசுகிறாங்க. சில டைம் வராங்க, வந்துட்டு என்ன ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, எனக்கு வேறு வேலை இருக்குது நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறத பார்க்க முடியுது. அப்போ மருமக்க மாதிரி தான் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, பிள்ளைங்களை அந்த மாமியாரை போட்டு பார்க்காங்க, மாமியாரை போட்டு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நாளும் மன உளைச்சலோட பார்க்காங்க. அவங்க துவா செய்கிறாங்க, எனக்கு இப்படி ஒரு நிலைமை, எங்கள் மாமிக்கு இப்படி ஆகிட்டு நான் எங்கள் மாமியை கஷ்டப்பட்டு நான் பார்க்கேன், நாளைக்கு எனக்கு இதே மாதிரி நிலைமையை கொடுத்துடாத, என் பிள்ளைங்களுக்கு என் மருமகளுக்கு கஷ்டத்தை கொடுத்துடாத அப்படின்னு சொல்கிறத பார்க்க முடியுது. சார் வாங்க, நம்ம சேர் கொடுக்க மாட்டோம். ஸோ அதனால இன்றைக்கி வந்து அப்படி பார்க்க முடியுது. பிள்ளைங்க இன்றைக்கி என்ன செய்கிறது இல்லை, பார்க்குறது இல்லை, மருமக்க மாதிரி தான் பார்க்காங்க. ஆனால் மாமியார் சின்ன வயசில் என்ன செய்கிறாங்க, ஆம்பளை பிள்ளை பையனை தூக்கி பார்க்குறத விட பொம்பளை பிள்ளையில தான் நினச்சிறாங்க, நல்லா தூக்கி போட்டு பார்க்காங்க, பொம்பளை பிள்ளையை தான் தூக்கி போட்டு பார்க்காங்க. ஆனால் வந்து கடைசியில் என்ன ஆகுது, கடைசி காலத்தில் மருமக்க மாதிரி தான் நினச்சிறாங்க, அந்த மாமியாரை தூக்கி போட்டு பார்க்காங்க. எனவே மனிதநேயம் செத்து விட்டது என்று தீர்ப்பு கூறி, என்ன யாருமே கை தட்ட மாட்டேங்க, மனிதநேயம் செத்து விட்டது அப்படின்னு தீர்ப்பு கொடுக்கலாம் பார்த்தேன், ஆனால் அப்படி கொடுக்க போகிறது இல்லை. ஏன்னா நான் வந்து பேசிக்கிட்டே இருப்பேன், பேசுனா அப்படி சகர் வந்துடும், அதுக்கப்புறம் பேசிகிட்டே இருப்பேன், லுகர் வந்துடும், அவ்வளோதான், நீங்கள் திகர் ஓடிட்டே இங்கே இருக்க வேண்டியதுதான். அதனால் நினச்சி இப்போ நான் சீக்கிரம் பேசி முடிச்சிடறேன். எனவே மனிதநேயம் வந்து சாகவில்லை, எந்த ஒரு இரத்த உறவும் இல்லாத மருமகன் இன்றைக்கி மாமியாரை போட்டு பார்க்குறத பார்க்க முடியுது. இந்த ஒரு பாயிண்டை சொல்லி, எனவே மனிதநேயம் செத்து போகவில்லை, மனிதநேயம் மலர்கிறது என்றும் வாழும் என்று கூறி இந்த பட்டிமன்றத்தை கேட்டு ரசிச்சிருக்கீங்க. எதுவுமே தயார் பண்ணல, அந்த ஸ்பூக்கில் பேசுனது தான். ஸோ எதுவும் நான் வந்து வார்த்தைகள் மாமியார் மருமகளை அங்கே இங்கே கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கேன், எதுவும் யார் மனசையும் புண்படுத்தி இருந்தாலோ எது பண்ணாலோ பொறுத்துக்கங்க இன்ஷா அல்லாஹ் என்று கூறி எனது தீர்ப்பை வழங்கி விடைபெறுகிறேன். நன்றி. ஸோ நமது பள்ளிக்கு நம்ம சங்க நிர்வாகிகள் திரு TSMO ஹசன் அசார் அவர்கள், மூத்த பத்திரிகையாளர், நமது பள்ளிவாசலோட இமாம் திரு நசீர் உஸ்மானி அவர்கள், அதுக்கப்புறம் நம்ம எங்கள் மாமா யாக்கூப் மாமா அவர்கள், நமது பள்ளிக்கு வருகை தந்திருக்கும் டாக்டர் முகமது யாசர் அவர்களையும் மிஸ்டர் K சதக் அவர்களையும் நமது பள்ளி விழாவிற்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அப்புறம் வந்து
அனைவரையும் இங்கே வந்த அனைவரையும் நாங்கள் என்ன செய்யறோம், வரவேற்பை மிக்க அணிக்கிறோம். அதே மாதிரி அல்மினார் பள்ளி தாளாளர் திரு நஜீப் சார், என்னோட அருமை நண்பர், அவரும் வந்திருக்காரு. ஸோ அவர் போன வருஷம் ஸ்கூலில் என்னை கூப்பிட்டு கண்ணியப்படுத்தினார் அவரோட ஃபங்க்ஷனில். ஸோ நானும் கண்ணியப்படுத்தணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அசன் சார் இந்த வருஷம் அவர் கொஞ்சம் சில வார்த்தைகள் உங்கள் முன்னாடி பேசுவார். அதுக்கப்புறம் இன்ஷா அல்லாஹ் இஃப்தார் நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடும். அஸ்ஸலாமு அலைக்கும். ரம்ஜான் நோம்பினுடைய கடைசி 10ல் நாம் இருந்துக்கிட்டு இருக்கோம். ரம்ஜான்ங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இஸ்லாமிய மாதங்கள் 12ல் 9ஆம் மாதத்தில் வரக்கூடியது. ரம்ஜான் என்ற சொல்லுக்கு சுட்டெரித்தல் என்று பொருள். எதை சுட்டெரிக்குது? தீய பழக்கங்களை, தீய எண்ணங்களை, தீய பார்வைகளை, தீய பேச்சுகளை பேசுகிறதுல, தீயவைகளை கேட்குறதுலேருந்து நம்ம என்ன செய்யணும், எண்ணங்களை சுட்டெரிக்கணும். இதுதான் அதில் உள்ள சாராம்சம். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரம்ஜானை பற்றி சொல்லும்போது இது 1000 மாதங்களை விட சிறந்த இரவு பெற்ற அந்த லைலத்துல் கத்ர் இதில் தான் வந்திருக்கு. அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய திருக்குரான், நம்முடைய இறைமலை என்று சொல்லக்கூடிய புனித வேதம் இந்த மாதத்தில் தான் இறக்கப்பட்டிருக்கு. ஃபாத்திமா நாயகர், அலி அன்ஹு போன்றவங்கள்லாம் இந்த மாதத்தில் தான் வபாத் ஆகியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இஸ்லாத்தில் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற பதர் போர் என்று ஒரு போர் இந்த மாதத்தில் தான் நடந்தது, பதர் யுத்தம் என்று சொல்லி. பொதுவாக இஸ்லாமியர்கள் சண்டை பிடிக்கிறதையோ, 4 பேர்கிட்ட பேசுகிறதையோ அல்லது அனாவசியமான பிரச்சனையை கிளப்புவதிலே இஸ்லாம் விரும்புகிறதில்லை. இருந்தாலும் கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் இந்த போரை அவங்க நடத்துனாங்கன்னா தற்காப்புக்காக நடத்தினது தான். இருந்தாலும் கூட இந்த பத்ர் போரில் இஸ்லாமிய எண்ணிக்கை குறைவாக தான் இருந்தது. 313 பேர் தான் இருந்தாங்க. எதிரிகளுடைய எண்ணிக்கை அதிகம் இருந்தது, அவங்கள்ட்ட ஆயுதங்களும் அதிகமாக இருந்தது. ஆனால் அல்லாஹு தாலா இந்த போரில் இஸ்லாமியர்களுக்கு தான் வெற்றி கொடுத்தான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைதிகளெல்லாம் பிடிச்ச உடனே சொன்னாங்க, யாரெல்லாம் விடுதலை ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களெல்லாம் படித்தவங்களாக இருந்தால் படிக்காதவங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுங்க, கல்வியை சொல்லிக் கொடுங்க, அறிவை போதிங்கன்னு சொன்னாங்க. அப்போ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த அறிவு இஸ்லாம் முக்கியத்துவம் கொடுக்கிறது என்று சொல்லியிருக்கு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் கற்பவராக இருங்கள் அல்லது கற்பிப்பவராக இருங்கள். கற்பவர்னா யார்? மாணவ மாணவிகள். கற்பிப்பவர்னா யார்? ஆசிரியர்கள். அல்லது கற்பிப்பவருக்கு உதவி செய்வார். நீங்கள் வள்ளல்களாக இருங்க, பள்ளிக்கூடம் திறக்கிறதுக்கு, பள்ளிக்கூடத்துக்கு வேண்டிய உதவிகளை செய்கிறதுக்கு, பெஞ்சு டெஸ்க்லாம் எடுத்து கொடுக்கறதுக்கு, பள்ளிக்கூடத்துக்கு இந்த அது என்னது தளவாட பொருட்களை கொடுக்கறது, ஸ்மார்ட் கிளாஸ் அமைச்சு கொடுக்கறது, அதே மாதிரி போர்டுகளை வச்சு கொடுக்கறது, மின்சார வசதி கொடுக்குறது, அதே மாதிரி டைப்ரைட்டிங் கம்ப்யூட்டர் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் உதவி செய்யுங்க. அது ஒன்று, கற்பவனாக இரு, கற்பிப்பவனாக இரு, கற்பவருக்கு உதவி செய்வனாக இரு. 4வது கற்பவர்களோடு உனக்கு ஒன்றுமே செய்ய வசதி இல்லை, நீ அந்த யாரெல்லாம் படிச்சுருக்காங்களோ அவங்களோட இரு. 5வது ஆளாக மாடி விடாதுன்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த இஸ்லாம் இந்த ரமலான் மாதத்தில் என்ன செஞ்சுருக்கு, நமக்கு இந்த அறிவை நமக்கு போதிக்கணுங்கிறத வலியுறுத்தியிருக்கு. இன்றைக்கி நோன்பு நம்ம ஏறத்தாழ 14 மணி நேரம் நாம் உண்ணாமல் பருகாமல் இந்த நோன்பை நாம் கடைப்பிடிக்கிறோம். மற்ற மதத்துக்காரங்கள் இந்த 14 மணி நேரம் எதுவுமே சாப்பிடாமல் இருப்பதை பார்த்து இன்றைக்கு ஆச்சரியப்படுகிறார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் தவக்காலம் என்ற ஒரு நோன்பு இருந்து வருகின்றார்கள். இந்துக்கு மக்களை பொறுத்தவரை நைனார் நோன்பு என்ற ஒரு நோன்பை கடைபிடித்து வருகின்றார்கள். இருந்தாலும் கூட அந்த நோன்பை விட அதிகமான நேரம் இங்கே விரதம் இருப்பது இந்த ரமலான் நோன்பு தான். எனவே இந்த ரமலான் நோன்பிலே நோன்பு நோற்றுவர்கள் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்களாக இருப்பார்கள். என்னுடைய மூத்த மகள் ஜெர்மனியில் இருக்கிறார். அவர் அடிக்கடி என்னிடம் பேசுவார். பேசும்போது இப்பொழுது ரமலான் மாதத்திலே நேற்று பேசினார், பாப்பா எங்கள் ஜெர்மனியில் நாங்கள் 22 மணி நேரம் நோன்பு இருக்கோங்க. அப்போ அங்கே பகல் அதிகம், ராத்திரி என்னது சுருக்கம். அதனால் நம்ம 14 மணி நேரம் இருக்கிறதுலையே நமக்கு என்ன செய்யுது, ஒரு உடல் அசதிலாம் வந்துடுது. ஜெர்மனியில் நம்மளோட கூட 8 மணி நேரம் இருக்காங்க, 22 மணி நேரம். இருந்தாலும் கூட இஸ்லாம் அந்த நோன்பை அங்கீகரிக்கிறது. இஸ்லாமிய மக்கள் அந்த நோன்பை பிடித்து கொண்டு இருக்கின்றார்கள். எனவே இங்கே நிகழ்ச்சிக்கு வருகின்ற உங்கள் அனைவரையும் எங்களுடைய திருநெல்வேலி மாவட்ட தனியார் பள்ளிகள் நலசங்கம் சார்பாக அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். என்னோடு இந்த சுற்றுப்பயணத்தில் கலந்து கொண்டு வந்திருக்கின்ற எங்களுடைய தலைவர், லிட்டில் ஸ்டார் நர்சரி பிரைமரி பள்ளியுடைய தாளாளர், முன்னாள் பாண்டியன் கிராமங்களுடைய முதுநிலை மேலாளர் அன்பு சகோதரர்
கே முத்துமணி அவர்களுக்கும், இங்கே வந்திருக்கின்ற அல்மினார் நர்சரி பிரேமிய தாளாளர் அன்புக்கினிய நண்பர் MLM குத்துபு நஜீப் அவர்களையும், நம்முடைய ஆலிம் பெருமானார் சேப்பிளை அவருடைய முகமது அலி சன் அவர்களையும், அவர் உஸ்மானி நம்முடைய மேலப்பாளையத்திலே பட்டம் பெற்றவர். அவர் இந்த பள்ளிவாசல் பூங்கா நகரில் எப்பொழுது கட்டப்பட்டதோ அன்றையிலிருந்து இவர் தான் இமாம். ஒரு பள்ளிவாசலில் இமாமாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் கூட எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுனால அவர் அந்த பதவியில் இருக்கிறாரு. அவரையும் நான் உள்ளன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். இந்த வாய்ப்பினை வழங்கிய நண்பர் சையது ரைஸ் அலி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தனிப்பட்ட முறையில் தெரிவித்துக் கொள்கிறேன். வருகை தந்தின்ற உங்கள் அனைவரும் நான் மனம் வந்து வரவேற்று இந்த ஆசிரியர் பெருமக்களையும் நான் வாழ்த்தி இந்த வாய்ப்பு வழங்கியதற்காக நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். சார், தற்போது ஒரே ஒரு மாணவி ஹக்கீமா ஆஃபிலா UKG மாணவி ஒரு சின்ன உரையாற்றுவார்கள். முஸ்லீம் பள்ளி ஆசிரியர் அகமது ஹுசேன் சார் அவர்கள் எனது சகல வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போது ஷால் போட்டு கண்ணியப்படுத்தக்கூடிய நேரம். ஸோ நம்ம பள்ளி அழைப்புதலை ஏற்று நமக்காக வருகை தந்திருக்காங்க. ஸோ அவங்கள நாங்கள் கண்ணியப்படுத்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஸோ முதலில் நமது சங்கத்தின் மேலப்பாளையம் சங்கத்தின் செயலாளர் ஹசன் சார் அவர்களுக்கு டாக்டர் முகமது யாசர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். அடுத்து எனது மாமா திரு யாக்கூப் ஹுசேன் அவர்களுக்கு சார் போடுங்க டாக்டர் யாசர் அவர்கள் பொன்னாடை போர்த்து கௌரவிப்பார்கள். அடுத்து நமது முஸ்லீம் பள்ளி ஆசிரியர் அகமது ஹுசேன் சார் அவர்களுக்கு டாக்டர் யாசர் அவர்கள் பொன்னாடை போர்த்து கௌரவிப்பார்கள். அவ்வளோதான் முடியும். அடுத்ததாக நமது அல்மினார் பள்ளி தாளாளர் அவர்களுக்கு நமது டாக்டர் யாசர் அவர்கள் பொன்னாடை பொறுத்து போடுவார்கள் திரு நஜீப் சார் அவர்களுக்கு. அடுத்ததாக நமது பள்ளி இமாம் அன்னை ஃபாத்திமா பள்ளிவாசல் இமாம் திரு நசீர் உஸ்மானி அவர்களுக்கு நமது டாக்டர் அவர்கள் பொன்னாடை பொறுத்து கௌரவம் செய்வார்கள். ஸோ அடுத்ததாக மாஸ்டர் யூனுஸ் அவர்களுக்கு டாக்டர் அவர்கள் பொன்னாடை பொறுத்து கௌரவிப்பார்கள். நமது டாக்டர் அவர்களுக்கு எங்கள் பள்ளியின் செயலாளர் மேலப்பாளையம் நர்சரி சங்கத்தின் செயலாளர் மூத்த பத்திரிகையாளர் TSM ஹசன் சார் அவர்கள் பொன்னாடை போர்த்து கௌரவிப்பார்கள். ஸோ நன்றி. கடைசியாக நம்ம சிராஜி பள்ளி முதல்வர் சிராஜி பள்ளி தலைமை ஆசிரியை திருமதி சபிதா கான் அவர்களுக்கு நமது பள்ளி ஆசிரியர் பொன்னாடை போர்த்து கௌரவம் செய்வார்கள்.
கோடி வகை பூமலரும் ஆடவரும் அத்தனையும் ஆண்டவனின் பிள்ளையடா. கருப்பில்லை வெளுப்பும் இல்லை, கனவுக்கு உருவமில்லை. கருப்பில்லை வெளுப்பும் இல்லை, கனவுக்கு உருவமில்லை. கடலுக்குள் பிரிவும் இல்லை, கடவுளில் வேதமில்லை. கடலுக்குள் பிரிவும் இல்லை, கடவுளில் வேதமில்லை. முதலுக்கு அன்னை என்போம், முடிவுக்கு தந்தை என்போம். முதலுக்கு அன்னை என்போம், முடிவுக்கு தந்தை என்போம். மண்ணிலே விண்ணை கண்டு ஒன்றாய் உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.